கரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்த செந்தில் கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்த செந்தில் கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டங்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்லாமல் அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது அவசர வழக்காக இன்று மாலை 4:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி என் செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். கரூரில் நேற்று நடைபெற்ற விஜயின் தேர் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 39 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய செந்தில் கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு ஒன்று செய்தார். அவர் சார்பில் அவர் தரப்பு மூத்த வழக்கினர் ஜி சங்கர் ஒரு முறையீடு ஒன்றை செய்தார். அந்த முறையீட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு அதனுடைய கூட்டங்களுக்கும் முறையான பாதுகாப்பு அனுமதி இல்லாமல் எந்த விதமான கூட்டங்களுக்கும் காவல்துறை அனுமதி வழங்க கூடாது எனவும், மேலும் நேற்றைய நடைபெற்ற சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இது தொடர்பான கோரிக்கைகளுடன் தாம் ஒரு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், இந்த மனுவை அவசர வழக்காக இன்றைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோரி நீதிபதி செந்தில்குமார் முன்பாக முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.